எல்லோருக்கும் வணக்கம். தாய் தந்தைங்க 3 BHK அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து இது என்னோட 40வது படம். ஒரு நடிகனா எங்க தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்றப்போ எங்க அப்பா பார்த்து சொன்னாரு, 40 படம் நடிச்சியாட சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லல. ஆனா அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்க அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசணும்னு எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமா இருக்கு. அதான் கர்ச்சீஃப் போட வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன பிரசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே 40 படம் தாண்டினது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வா இருக்கு. தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமா 3 BHK இந்த தாய் தந்தை பத்தின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. அண்ட் நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது. எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லா இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல கலகட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. இப்போ எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்ன பசங்களை வச்சுட்டு முறையா ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையா ஒரு சொந்த வீடு, எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பணை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கல்லா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டுல தான் நாங்க இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேத்து கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு. நாங்க வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையா வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3 BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3 BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான். நாங்கள் 2 பேரும் வளர்ந்து 20 இயர்ஸ்ல அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேருக்கு தெரியாது நீ என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும், அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவிக்கு தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்பில் பேசிப்போம், ரெகுலராக பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மருலுங்கிற கதை அவங்க வீட்டில இருந்து நடந்த கதை, அது அப்படியே நான் தான் ஆக்சுவலாக பொம்மருல ரவியாக நடித்தேன். நான் பண்ண ரோல ரவி தமிழில் சந்தோஷ் வருவன் நடித்தான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் 2 பேரும் பிரபுதேவாவோட நூவஸ்தான் நன்றினை வந்தன்ட்டானா இங்கே சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் 20 இயர்ஸ். அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்கு, என்னோட வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்கு. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் as brothers. அண்ட் இப்போவும் நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர் சொல்லாதீங்க, கராத்தே பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹவ் so many expectations from that film. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்டா, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச்.
அண்ட் அருண் விஷ்ணு ஸ்ரீ கணேசன் எனக்கு படம் போட்டு காட்டல, நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன், இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன், அது அப்புறமா நம்ம பேசுவோம். ஸோ ஒரு நடிகனா நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். July 4th குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள். ஐ ஹோப் இட் வில் சாட்டிஸ்ஃபை ஆல் ஆஃப் யூ. குட் சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.